சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு சப்பாத்தி பண்ணலாமா? தேவையான அளவு கிழங்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வாரத்தில் 2 தடவையாவது நம்ம கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வெந்த கிழங்கை தோலை எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்குவோம். இப்போ அது கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி, கருஞ்சீரகம், ஓமம், மிளகாய்த்தூள், இடித்த பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கிழங்கு இருக்கோ அதில் 2 மடங்குக்கு கோதுமை மாவும் 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து பிசைஞ்சு பண்ணுறதுனால இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.